இந்த அமித் என்னங்க இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காரு. யார் மேலேயும் அவரால் நெகட்டிவ்ஸே பார்க்க முடியல. எல்லாருக்கிட்டேயுமே பாசிட்டிவ்ஸ் பார்க்குற ஒரு கிரேட் குவாலிட்டி இருக்குது அவருக்கு. இப்படி இருக்கிறவரை கொஞ்சம் இறங்கி மட்டும் ஆடினார்னா கண்டிப்பாக கப்படிச்சிடலாம். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேவரட்ஸ் யாருமே இல்லாத ஒரு சீசனில், இந்த சீசனில் நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஒஸ்ட்டில் தான் எது பெஸ்ட்டுன்னு தேடிட்டு இருக்கோம். அந்த லெவலில் தான் நம்மளே இருக்கோம். ஸோ கொஞ்சம் ஆடினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று அவருக்கும் பார்வதிக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அது என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வதி வந்து அந்த அன்பு கேங் அந்த மாதிரி அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு அமித் சொல்கிறாரு, ஹே அவங்க எல்லாருமே பாசமாக இருக்காங்க, ரொம்ப ஓவர் பாசமாக இருக்காங்க, தே வில் டை ஃபார் ஈச் அதர், ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, ஒருத்தரோட தப்பை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, அது எல்லாமே கரெக்டு. பட் அவங்க எல்லாரும் சேர்ந்து எந்த தப்பும் பண்ணலை, சேர்ந்து யாரையும் ஏற்றி விடுறதோ இறக்கி விடுறதோ ஒருத்தர் அட்டாக் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே அவங்க பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே கேம் பர்ஸ்பெக்டிவில் நீ சொல்கிறியா, அது கேமாக பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க. உடனே நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அப்படி தான். விக்ரம் கூட பாரு, எஃப்ஜேயோட ராடை பிடுங்கினதே விக்ரம் தான், அவன் கேப்டன் ஆகக்கூடாதுன்னு. விக்ரம்க்கு எஃப்ஜேனா உயிர், ஆனாலும் அவன் கேப்டன் ஆனால் அவனுக்கு அந்த பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடுங்கினாங்க. அப்படின்னோடனே அது விக்ரமோட கேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. இல்லை அது கேம்லாம் இல்லை, உண்மையிலே அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் ராடை பிடுங்கினாங்க. நானும் அப்படி தான் நினச்சி தான் பிடுங்கினேன். அண்ட் ஒன்று லாஸ்ட் 3ல் உன்னை திவாகரை அதுக்கப்புறமா எஃப்ஜியை நிற்க வைக்கணும்னு சொன்னதே கனிதான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு எஃப்ஜியை ரொம்ப பிடிக்கும், பட் மெச்சூரிட்டி கண்டிப்பாக அவனுக்கு கிடையாது, அவனை லாஸ்ட்டில் தான் நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்குமே ஒரு க்ரெடிபிலிட்டி இருக்குது, இன்டெகிரிட்டி இருக்குது, நிஜமாக நல்லா அவங்க ரொம்ப பாசமாக இருக்காங்க, அவ்வளோதான், மற்றபடி அவங்க எந்த நெகட்டிவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்ன உடனே இதுதான் நம்மளோட பர்ஸ்பெக்டிவும். அதை சொன்ன உடனே வந்துட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க, பட் எல்லாருமா சேர்ந்து ஒரு பர்சன் மேலே விஷத்தை கக்குறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, எப்போ ஊ மேலே கக்குறாங்கன்னு நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அது ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னோடனே, இல்லையே ஹிஸ்ட்ரியெல்லாம் நீ விட்டுரு, விக்ரம் வந்து உன்னை அப்ரிஷியேட் தானே பண்ணார், அப்படி பார்த்தா நீ விக்ரம் கிட்ட சாரி கேட்டியா, இன்னும் சாரி பாக்கி இருக்குதானே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பார்வதி சொல்கிறாங்க, இல்லைப்பா பாக்கி இருக்குது, வாய் வரமாட்டேங்குதேடா, அவனே விட்டாலும் நீ விடமாட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அமித் சொல்கிறாரு, இல்லை மன்னிப்பு கேட்குறது நான் விக்ரம்காக சொல்லலை, உனக்காக தான் சொல்கிறேன், நீ மன்னிப்பு கேட்டால் உனக்கு தானே நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ கிரேட் பாயிண்ட்ஸ் அவர் சொல்கிறாருன்னு எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்கன்னா, பார்வதி வந்து சொல்கிறாங்க, எனக்கு சாண்ட்ரா பிரஜின்னு கூட ஓரளவுக்கு ஓகே, இப்போ எல்லாமே கேமில் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருது, ஆனால் திவ்யா வந்து அவங்கக்கிட்ட போய் பேசினா எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, அதாவது ஒரு பாயிண்ட்டாக எடுத்து கொடுக்குறாங்க. யாரையாச்சும் பற்றி விக்ரம் நெகட்டிவாக சொல்லுவாரான்னு யாரை பற்றியுமே யாரை பற்றியுமே அமித் வந்து நெகட்டிவாகவே பேசலை. கடைசி எதுவுமே இருக்கலன்னொடனே பிரம்மாஸ்திரத்தை எடுத்து திவ்யாவை சொல்கிறாங்க. அமித் வந்து அதுக்கு இல்லை ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ எதையுமே பேச விட மாட்டேங்கிறாங்கன்னு யார் சொல்கிறாங்கங்கிறது தான் எனக்கு தெரியல. திவ்யா பேச விட மாட்டாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன், பட் பாரு பேச விடுவாங்களா, அது யார் சொல்கிறது, இது தான் யாருமே பாயிண்ட் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, நீங்கள் எல்லாரை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, பட் இதெல்லாம் உங்களுக்கும் அப்ளிகபிள்ங்கிறத சொல்கிறதுக்கு அந்த வீட்டில் ஒரு ஆள் இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்